வணக்கம் நேயர்களே, சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மணிமாறன். இந்த வாரத்தில் இந்திய முதலீட்டு உலகின் முக்கிய நிகழ்வுகளில் குறிப்பிடத்தக்கவை சிறு முதலீட்டாளர்களை பாதுகாக்க இந்திய பங்குச்சந்தை வழிகாட்டு ஆணையமான செபி எடுத்த 2 நடவடிக்கைகள். முதலாவது, அண்மையில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கும் இந்திய பங்குச்சந்தையின் இன்னொரு ஊழல் தொடர்பானது. மும்பையைச் சேர்ந்த ஷேர் ப்ரோ என்ற நிறுவனம் சிறு முதலீட்டாளர்களுக்கு சேர வேண்டிய டிவிடெண்ட் மற்றும் இலவச பங்குகளை அவர்களுக்கே தெரியாமல் கபளீகரம் செய்ததை தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் மீது செபி நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறது. இரண்டாவது நிகழ்வு, சகாரா குழும நிறுவனங்களின் சொத்தை விற்பனை செய்து சிறு முதலீட்டாளர்களின் முதலீட்டை திருப்பித் தர தொடங்கப்பட்டுள்ள நடவடிக்கை. இந்த 2 நடப்புகளை ஒட்டி செபி நடவடிக்கை குறித்து விரிவான தகவல்களையும் சிறு முதலீட்டாளர்கள் இந்த சூழலில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இன்றைய நிகழ்ச்சி உங்கள் முன் வைக்கிறது. இந்தியா பாம்பாட்டிகளும் மந்திரவாதிகளும் கோலேச்சும் நாடு என்ற கருத்து 1990களின் பிற்பகுதி வரை கூட இருந்தது என்கிறார்கள். ஆனால் ஐடி துறை உள்ளிட்ட பலவற்றில் ஏற்பட்ட தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அதை இடைவெளி விடாது தொடர்ந்த இந்திய இளைஞர்களின் முயற்சி மற்றும் வளர்ச்சியால் இன்று இந்தியா குறித்த கருத்தும் தோற்றமும் தலைகீழாக போனது தனிக்கதை. கடந்த காலங்களில் இந்தியாவை பற்றி இருந்தது போலவே பங்குச்சந்தை குறித்தும் ஒரு எதிர்மறை கருத்து நீண்ட நாட்களாக இருந்தது. அதாவது, நிதி தொடர்பான அத்தனை சித்து விளையாட்டுகளும் தப்பிதங்களும் நிறைந்த இடம் இந்திய பங்குச்சந்தைகள். சாதாரண அப்பாவி முதலீட்டாளர்களுக்கு இங்கே இடம் இல்லை. இந்த எச்சரிக்கையை தாண்டி உள்ளே வருபவர்கள் கையிருப்பு அத்தனையும் இழந்து அணிந்திருக்கும் உடையோடு வெளியேற வேண்டி வரும் என்றும் கூட சொல்லப்பட்டது. ஆனால் செபி என்ற அமைப்பு தொடங்கப்பட்டு பங்கு விற்பனை டிமெட் வடிவத்துக்கு மாற்றிய பின் பல கட்ட முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை யாருமே மறுக்க முடியாது. ஆனாலும் அவ்வப்போது அங்கொன்றும் இங்கொன்றும் தவறுகள் நடக்கின்றன. இந்திய பங்குச்சந்தையில் இப்போது நடந்திருப்பது அந்த வகையிலானதுதான் என்கிறார்கள் சந்தையுடன் தொடர்புடையவர்கள். மறுபுறம் இந்திய பங்குச்சந்தையில் தற்போது நடந்துள்ள ஊழலை புரிந்து கொள்ள அங்கிருக்கும் நடைமுறை சிலவற்றை புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இன்று இந்திய பங்குச்சந்தையில் விற்பனையாகும் பங்குகளில் ஒன்றை ஒருவர் வாங்க நினைத்தால் அவருக்கு டிமெட் கணக்கு தேவை. இதை வங்கி கணக்கு போன்றது என்று கூட சொல்லலாம். வங்கி கணக்கில் பணம் இருப்பதை போல டிமெட் கணக்கில் பங்குகள் இருக்கும், அவ்வளவுதான். வங்கி கிளைக்கு சென்று பண பரிவர்த்தனை செய்வது போல டிமெட் கணக்கு உள்ளவர் பங்கு தரகரை அணுகி பங்குகளை வாங்கலாம், விற்கலாம். இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட நிறுவன பங்கை வாங்கினாலும் விற்றாலும் அவை கைமாறி கடைசியாக வாங்கியவர் வசம் சென்ற தகவல் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு தெரிய வேண்டும். அப்போதுதான் அந்த நிறுவனம் அதற்கு பிறகு தரும் டிவிடெண்ட், போனஸ் மற்றும் உரிமை பங்கு போன்றவற்றை கடைசியாக அந்த பங்கை வாங்கி வைத்திருப்பவருக்கு தர முடியும். இதற்காக ஒவ்வொரு பங்கு பரிமாற்றத்தின் போதும் அதை விற்றவர் யார், வாங்கியவர் யார், எந்த நாளில் வாங்கினார் என்பது போன்ற தகவல்களை திரட்டி பராமரிக்க வேண்டும். இந்த பணியில் பங்கு வெளியிட்ட நிறுவனங்களுக்கு உதவுவதற்கு என்றே தனியாக சில அமைப்புகள் உள்ளன. அவற்றை ரெஜிஸ்ட்ரார் என்றும் டிரான்ஸ்பர் ஏஜென்சி என்றும் குறிப்பிடுகிறார்கள். பங்கு வைத்திருப்பவருக்கு தரப்பட வேண்டிய டிவிடெண்ட் உள்ளிட்ட மற்ற எல்லா பலன்களையும் உரிய நபரிடம் சேர்ப்பிக்கும் பணியையும் முழு பொறுப்பையும் சில நிறுவனங்கள் இதுபோன்ற அமைப்புகளிடம் தருவதுண்டு. இப்போது ஊழல் நடந்திருப்பது இதுபோன்ற பணியில் ஈடுபட்டு வந்த மும்பையைச் சேர்ந்த ஷேர் ப்ரோ என்ற ரெஜிஸ்ட்ரி மற்றும் ஷேர் டிரான்ஸ்பர் ஏஜென்சி அலுவலகத்தில் தான். கடந்த பல ஆண்டுகளாக இந்த ஏஜென்சி இப்பணியில் ஈடுபட்டு வருகிறது என்பதும் இது செபியிடம் முறையாக பதிவு பெற்று செயல்படும் தனியொரு நிறுவனம் என்பதும் கவனிக்கத்தக்கது. பங்குச்சந்தையில் தனது பங்குகள் கைமாறும் தகவல்களை திரட்டி பராமரித்து தேவையான நேரத்தில் அந்த பட்டியலை தரும் பணியை இந்த ஷேர் ப்ரோ ஏஜென்சியிடம் கொடுத்திருந்த நிறுவனங்கள் கொஞ்சமல்ல. சுமார் 250க்கும் மேல் இருக்கும் என்கிறார்கள். அதில் பிரிட்டானியா, ஏசியன் பெயிண்ட்ஸ், ஆப்டெக், எல்என்டி உள்ளிட்ட இன்னும் பல பிரபல நிறுவனங்களும் உள்ளன என்பது கவலை தரும் விஷயம். ஆனால் நல்ல நிறுவன பங்கு என எண்ணி ஒரு கம்பெனி பங்கை வாங்கிய நபர் தன்னை அறியாமல் ஷேர் ப்ரோவிடம் சிக்கியிருக்கவும் வாய்ப்புகள் உள்ளன என்பதை மறுப்பதற்கில்லை. இப்போது நடந்துள்ள ஊழலை புரிந்து கொள்ள சொல்லப்படும் பின்னணி தகவல் எல்லாம் சரி. உண்மையில் என்ன நடந்தது, தவறு செய்தது எப்படி என்பதை தெரிந்து கொள்வதில் உங்கள் ஆர்வம் என்றால் அது நியாயம்தான். இந்த தவறு பெருமளவு நடந்திருப்பது நீண்ட நாட்களாக தனது டிமெட் கணக்கில் உள்ள பங்குகளை கண்டுகொள்ளாமல் பாராமுகம் காட்டி வந்த முதலீட்டாளர்களின் கணக்குகளில் தான் என சொல்லப்படுகிறது. அதாவது, முதலீடு குறித்து அதிக ஆர்வம் காட்டாத நபர்களின் கணக்குகளை அடையாளம் கண்டுகொண்ட ஷேர் ப்ரோ பணியாளர்கள் சிலர் அதில் சேர வேண்டிய டிவிடெண்ட், இலவச பங்கு போன்றவற்றையும் தங்களது சொந்த கணக்கில் அல்லது தங்களுக்கு வேண்டியவர்களின் கணக்கில் சேர்த்துக் கொண்டுள்ளனர். பணமாக கை நழுவிய டிமெட் மட்டுமின்றி போனஸ் ஷேர் எனப்படும் இலவச பங்கு, ரைட் ஷேர் எனப்படும் உரிமை பங்கு என பலவும் இந்த வகையில் இழக்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்த தவறுகளின் மதிப்பு இன்னும் வெளிச்சத்துக்கு வரவில்லை. ஏசியன் பெயிண்ட்ஸ் என்ற ஒரு நிறுவன பங்குகளை கையாண்டதில் மட்டுமே
சுமார் 20 கோடியை தாண்டி ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதில் தொடர்புள்ளவர்கள் என ஷேர்ப்ரோ நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் கோவிந்தராவ் மற்றும் அந்நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் இருந்த இந்திர கர்கரே ஆகியோர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதோடு வரும் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை விசாரணைக்காக மும்பை போலீசாரின் காவலில் இருவரும் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். வட இந்திய மாநிலங்களான குஜராத், மகாராஷ்டிரா போன்றவற்றில் எப்படியோ தமிழகம் போன்ற மிகவும் கன்சர்வேட்டிவான ஒரு மாநிலத்தில் சாமானியர்கள் பங்கு வாங்க முன்வருவது இயல்பான நடப்பு என சொல்வதற்கில்லை. இந்த நிலையில் பல்வேறு மனத்தடைகளை தாண்டி ஹர்ஷத் மேத்தா ஊழலில் தொடங்கி கடந்த IPO ஊழல் வரை கற்ற அனைத்து பாடங்களையும் மூலதனமாக்கி டிமேட் வடிவ பங்கு தரும் நம்பிக்கையை முன்னிறுத்தி சந்தைக்குள் காலடி வைத்தவர்களுக்கு இந்த நடப்பு சற்று அதிர்ச்சிதான். பங்குகள் ஒரு காலத்தில் அச்சிடப்பட்ட சான்றிதழ்களாக காகித வடிவில் பிசிக்கல் ஷேர்ஸ் என குறிப்பிடத்தக்க வகையில் இருந்தன. ஆனால் இன்று எலக்ட்ரானிக் முறையில் ஏராளமான சர்வர்களில் எண்களாக டிமேட் வடிவம் பெற்றுள்ளன. ஆக நாட்டின் முன்னணி டெபாசிட்டரி ஒன்றில் தனிப்பட்ட அடையாள எண் என்ற வகையிலேயே இன்று பங்குகள் புழக்கத்தில் உள்ளன. இந்த மாற்றத்துக்கு அப்போது முன்வைக்கப்பட்ட காரணங்களில் ஒன்று முறைகேடுகளை தவிர்க்க முடியும் என்பதே. பிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிசிக்கல் வடிவத்தில் பங்கு சான்றிதழ்கள் இருந்ததை விட இப்போ டிமேட் ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக இந்த துறையில் நடக்கக்கூடிய ஃப்ராடுங்கிறது கணிசமாக குறைந்திருக்கிறது. அதனால தான் டிமேட்டை கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஷேர் சர்டிஃபிகேட்டை டிரான்ஸ்ஃபருக்கு அனுப்பும் பொழுது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ போகும்பொழுது அங்கு திருடப்படலாம், வேறு யாராவது தங்களுடைய பேருக்கு மாற்றிக்கொள்ளலாம், தவறுதலாக தொலைந்து போகலாம், இப்படிலாம் பல சிக்கல்கள் இருந்தது. அது தவிர அந்த ஷேர் சர்டிஃபிகேட் போயிட்டு நம்ம பேருக்கு மாற்றி வர்றதுக்கு 2 மாதம் 3 மாதம் மாதக்கணக்கிலாம் ஆனது. இப்போ அதெல்லாம் இல்லை. இன்று நீங்கள் பங்குகளை வாங்கினா நாளை மறுநாள் T+2 டேல உங்களுக்கு பங்குகள் உங்கள் கணக்கில் வர வைக்கப்படுகிறது. நீங்கள் வாங்கும் ஒரு பங்கு உடனே உங்களது டிமேட் கணக்குக்கு வந்து விடுகிறது என்பது மட்டுமல்ல அனுகூலம். உங்களது வங்கி கணக்கு தகவல் டிமேட் கணக்குடன் தொடர்பு கொண்டதாகவும் மாற்றப்படுகிறது. உங்களுடைய வங்கி கணக்கோடு நேரடியாக இணைக்கப்படுவதால் டிமேட் கணக்கு மூலமாக உங்களுக்கு டிவிடெண்டோ இதோ போனஸோ நேரடியாக டிமேட் கணக்கில் டிவிடெண்டாக இருந்தால் உங்களுடைய வங்கி கணக்கிலையும், போனஸாக இருந்தால் உங்களுடைய டிமேட் கணக்கிலையும் வரவு வைக்கப்படும். முன்ன மாதிரி சர்டிஃபிகேட் வரணும்னு வெயிட் பண்ண வேண்டாம். டிவிடெண்ட் வாரண்ட் அப்புறம் அதை நீங்கள் போய் டெபாசிட் பண்ணணும்னு வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்களை நிச்சயமாக அது முதலீட்டாளர்களுக்கு வசதியையும் பண்ணி கொடுத்துருக்கிறது, ஃப்ராடும் குறைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தவறுகளை தவிர்ப்பது ஒருபுறம், வசதிகளை கூட்டுவது மறுபுறம் என பல்நோக்கு அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட டிமேட் முயற்சி ஒருபுறம் என்றால், ஷேர்ப்ரோவில் நடந்துள்ள தவறுகள் பலவும் இன்னும் டிமேட் வடிவத்துக்கு மாறாமல் பழைய காகித வடிவ சான்றிதழாகவே இருந்த பங்குகளில்தான் அதிகம் நடந்துள்ளன எனவும் சொல்லப்படுகிறது. இந்த ஊழலின் முழு வடிவமும் வீச்சும் வெளிச்சத்துக்கு வர எப்படியும் 3 மாதங்கள் ஆகும் என தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக வேல்சங்கர் உதவியுடன் சந்திரன். சிறு முதலீட்டாளர் பாதுகாப்பு என்ற விஷயத்தில் செபியின் அண்மைய நடவடிக்கைகள் பலவும் பரவலான வரவேற்பு பெற்று வரும் நிலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கொண்டு வந்த டிமேட் வடிவ மாற்றம் இன்னும் முழுமை பெறாதது ஏன் என்ற கேள்வியும் எழத்தான் செய்கிறது. டிமேட் எனப்படும் டிமெட்டீரியலைசேஷன், அதாவது உருவமற்ற வகையில் பங்குகளை மாற்றும் முறை 1990களின் இறுதி ஆண்டுகளிலேயே தொடங்கிவிட்டாலும் பழைய காகித வடிவ பங்குகள் இப்போதும் ஓரளவு புழக்கத்தில் இருக்கின்றன. இதுவே தவறிழைக்க நினைப்பவர்களுக்கு எளிதாகிவிடுகிறது என்பவர்கள் உண்டு. மிக கணிசமான அளவில் டிமேட் பண்ணப்பட்டு விட்டது. 96ல் டெபாசிட்டரிஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. 1996ல் 97, 98 வரைக்கும் பெரிய மாற்றங்கள் நிகழவில்லை. அதற்கு பிறகு பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்றால், உங்கள் பங்குகளை வாங்க வேண்டும், விற்க வேண்டும் என்றால் கட்டாயமாக அது டிமேட் மூலமாகத்தான் இருக்க முடியுங்கிற சட்டத்தை கடுமையாக்கிய பிறகு கணிசமான அளவில் எல்லாமே டிமேட் செய்யப்பட்டு விட்டது. இன்க்ளூடிங் ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக் கூட பெரிய அளவில் பண்ணப்பட்டு விட்டது. அதனால் மிக குறைந்த அளவில் தான் டிமேட் பல நிறுவனங்களில் 2-3%, சில நிறுவனங்களில் 5-7%, 10%, மிக சிறிய நிறுவனங்கள், சிறிய பங்குச்சந்தைகளில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் மட்டும் கொஞ்சம் அதிக அளவில் இருக்கிறது. 20-25% இருக்கலாம். மற்றபடி குறைந்து விட்டது. இந்திய பங்குச்சந்தைகளில் விற்பனையாகும் எல்லா நிறுவனங்களின் பங்குகளையும் 100% டிமேட் வடிவத்திற்கு மாற்றிவிட்டால் பல சங்கடங்களை தவிர்க்கலாம். இந்த விஷயத்தில் செபி இன்னும் தீவிரம் காட்டலாம் என்கிறார்கள் பல பங்கு முதலீட்டாளர்கள். ஆனால் நிபுணர்கள் கருத்து வேறு.
இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ராட்லாம் நடக்கும் பொழுது நமக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருவது இயல்பு. எல்லாத்தையும் டிமேட் பண்ணிட்டா பிரச்சனை தீர்ந்துருமான்னு. ஆனால் அப்படி கிடையாது. டிமேட்டுக்கு அப்புறமும் பிரச்சனைகள் நடந்திருக்குது. இந்த பிரச்சனைகளே பார்த்தோம்னா டிமேட் பண்ணப்பட்ட பங்குகளிலும் நடந்திருக்கிறது, டிமேட் பண்ணப்படாத பங்குகளிலும் நடந்திருக்கிறது. எனவே எஃபெக்டிவ் மானிட்டரிங் இருக்கணும் செபினால. நம்மளுடைய சைடில் முதலீட்டாளர் சார்பில் நம்ம ஃபாலோ அப் இருக்கணும். ஆனால் ரொம்ப இதில் நீங்கள் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சில முதலீட்டாளர்கள், அதாவது பங்குச்சந்தையில் வந்து அவங்க நேரடி முதலீட்டாளர்கள் கிடையாது. அவருடைய தந்தை வந்து பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருப்பார். அவருடைய மறைவுக்கு பின்னர் அந்த பங்குகள் இவர்கள் கையில் வரும். இவர்கள் தொடர்ந்து பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாமல் இருப்பார். அப்போ அந்த ஒன் டைம் அதை வித்துட்டு போகணும் வெளியே, அதுக்கப்புறம் நான் பங்குச்சந்தைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட்டில் 500 பங்குகளுக்கு கீழ் இருக்கும் பட்சத்தில் அதை விற்பதற்கு ஒரு சின்ன விண்டோ கொடுத்தாங்க செபியில். அந்த மாதிரி இருக்கிறது சில சமயம் இருக்கத்தான் வேணும். அது வந்து அந்த தரகருக்கும் அந்த முதலீட்டாளருக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது அந்த சிக்னேச்சரை வெரிஃபை பண்ணிவிட்டு அது பண்ணலாம்னு இருக்குது. ஓகே, அது வந்து இனிமேல் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி கூட இனிமேல் விற்க முடியாது, பங்குச்சந்தையில் முழுவதுமாக தான் வரும் அப்படிங்கிறது வந்ததுன்னா ஓரளவுக்கு அது கொஞ்சம் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ண தான் செய்யும். பட் நடைமுறை சிக்கல் முதலீட்டாளர்களுக்கு இருக்கும். புதிய மாற்றங்கள் எங்கு அறிமுகமானாலும் அது குறிப்பிட்ட ஒரு தரப்பினரை பாதிக்கும் வாய்ப்பிருப்பதை மறுப்பதற்கில்லை. அத்தரப்பினர் எண்ணிக்கை மிக குறைவு என தோன்றினால் மாற்றத்தின் தீவிர அமலாக்கம் தவிர்க்க முடியாதது என்பதே யதார்த்தம். அவ்வகையில் டிமேட் விஷயத்தில் செபி இன்னும் தீவிரமாக களமிறங்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக வேல்சங்கர் உதவியுடன் சந்திரன். ஷேர்ப்ரோ நிறுவனம் சிக்கியுள்ள இந்த ஊழலில் உண்மை வெளிச்சத்துக்கு வந்த விதம் சற்று மாறுபட்டது. செபி கையாளும் பல்வேறு சோதனைகளில் ஆங்காங்கே வைத்துள்ள தொழில்நுட்ப பொறிகளில் இது சிக்கவில்லை. அதோடு இந்த நிறுவனத்துக்கு தற்போது தடை விதித்திருக்கும் செபி தன் விசாரணையை தொடங்கியதும் பல மாதங்களுக்கு முன்பே என்பது கவனிக்கத்தக்கது. இது நடந்திருக்கவே கூடாது. இது நடுவதற்கு அனுமதித்திருக்கக்கூடாது. இது மாதிரி நடப்பதற்கு வந்து எவ்வளவோ இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய நிறுவனம் வந்து பல ஆண்டுகளாக இந்த துறையில் இருந்து வருபவர்கள், செபியிடம் முறையாக பதிவு பெற்றவர்கள், பதிவு சான்று பெற்றவர்கள். அப்போ அவருடைய புத்தகங்கள் எல்லாம் முறையாக செபியால் வந்து கடந்த பல ஆண்டுகளாக வந்து மேற்பார்வை பார்க்கப்பட்டிருக்கும், தணிக்கை செய்யப்பட்டிருக்கும் தான் நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும் பொழுது இது நடந்திருக்குங்கிறது கொஞ்சம் நிச்சயமாக முதலீட்டாளர்கள் பார்வையில் வந்து இந்த பங்குச்சந்தை சார்ந்த ஒரு நம்பிக்கையை கொஞ்சம் ஆட்டும் விதமாகத்தான் இருக்கிறது. ஷேர்ப்ரோவின் நடவடிக்கை குறித்து வந்த அனாமதேய கடிதம் ஒன்றின் மீது விசாரணை செய்யும்படி ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு செபி அறிவுறுத்தியதில் தொடங்கியது பிரச்சனை. ஏஷியன் பெயிண்ட்ஸ் விசாரணையில் பல முதலீட்டாளர்களின் டிவிடெண்ட் திசை மாறி சென்றிருப்பதுடன் சில முதலீட்டாளர்களின் பங்குகள் அனுமதியின்றி விற்பனை செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. இதனால் கடந்த காலங்களில் ஷேர்ப்ரோ செய்த 75,000 பங்கு பரிவர்த்தனைகளையும் ஆய்வு செய்து தவறுகள் திருத்தப்பட்டுவிட்டன என்பதை உறுதி செய்து கொள்ளும் பணிகள் நடப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போ செபியினுடைய இது பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் வந்து செபியிடம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணப்படுகிறது. இந்த மாதிரி எங்களுடைய முறைகேடு நடந்திருக்கிறது இதில் ஷேர்ப்ரோவில் அப்படின்னு. அதன் அடிப்படையில் அவங்க விசாரணை அமைக்கிறார்கள். விசாரணையினுடைய அறிக்கை வந்து மார்ச் 22ஆம் தேதி அன்னைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது, வெளியிடப்படுகிறது. அதில் தெளிவாக போட்டிருக்காங்க, 250 நிறுவனங்களுக்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 10 ஆண்டுகளில் கூட இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டு சென்ற ஆண்டு மட்டுமல்ல, அதனால 10 ஆண்டுகளுக்கு வந்து இதனுடைய ஆடிட்டை கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. டிவிடெண்டில் வந்து தப்பான அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. முதலீட்டாளருக்கு சேர வேண்டிய டிவிடெண்டை இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தலைமை அதிகாரிகள் தங்களுடைய தனி கணக்குக்கோ அல்லது தங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடைய கணக்குக்கோ மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக, முதலீட்டாளருக்கு சொந்தமான பங்குகளை தங்கள் பெயருக்கோ தங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கோ இந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள், நிர்வாகத்தில் இருப்பவர்கள், தலைமையில் இருப்பவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். போனஸை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது எல்லா விதமான ஒரு கம்ப்ளீட்டாக லேக் ஆஃப் சிஸ்டம். செபியினுடைய ஆர்டரில் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் கிடையாது, ஒரு சிஸ்டம்ஸ் கிடையாது, ஒரு ப்ரொசீஜர்ஸ் கிடையாது. எல்லா விதிமுறைகளும் மீறப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற விதிமுறை மீறலால் யாருக்கும் எப்போதும் பாதிப்பு வரலாம் என்பதே இப்போது சிறு முதலீட்டாளர்களின் பிரச்சனை. முதலீட்டாளர் பயப்பட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நடந்திருந்தால் அதை வாங்கித் தருவது செபியினுடைய பொறுப்பு. செபி அதை கட்டாயம் கடந்த காலங்களில் ஐபிஓவில் ஸ்கேம் நடந்தப்ப சில நிறுவனங்கள் ஈடுபட்டிருந்த பொழுது அந்த பணத்தை வந்து முறையாக யார் யாருக்கெல்லாம் லாபம் வந்திருக்குமோ அவர்களுக்கு அதில் வந்து ப்ரோரேட்டாவாக கொஞ்சமாக இருந்தாலும் அதை வாங்கி கொடுத்தது செபி. ஸோ அதனால் பயப்பட வேண்டியதில்லை. கடந்த பல பங்கு சந்தை ஊழல்களில் கையை சுட்டுக்கொண்ட சிறு முதலீட்டாளர்கள் சந்தையை விட்டே விலகிய நிலை மீண்டும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை செபிக்கு உள்ளது என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக வேல்சங்கர் உதவியுடன் சந்திரன். யாருமே எதிர்பாராத நேரத்தில், கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு தளத்தில் இது போன்ற தவறு நடந்தது.
அதனால் ஏராளமான சிறு முதலீட்டாளர்கள் பங்கு வாங்கியதன் பலனை தவறவிடும் சூழல் இன்று ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்ற தவறுகளில் இருந்து சிறு முதலீட்டாளர்கள் தங்களை எளிதில் தற்காத்துக் கொள்ள முடியும் என்பது நிபுணர்களின் கருத்து. அதாவது பிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட்டாக இருக்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது. பங்குகள் காணாமல் போவதும், டிவிடெண்ட் வராமல் இருக்கிறதும், அதை கிளைம் பண்ணி வாங்குறதுக்கு வருடக்கணக்கில் ஆவதும்லாம் நடந்திருக்கு. இப்போ அவ்வளோலாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, 2 கை சேர்ந்தால் தான் தட்ட முடியும்னு சொல்கிறோம். செபி மட்டும் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும், நான் சோம்பேறியாக இருப்பேன்னு ஒரு முதலீட்டாளர் சொல்ல முடியாது. அதிக அளவில் வர்த்தகம் செய்யாத முதலீட்டாளர் கூட இன்று அவ்வப்பொழுது தன்னுடைய டிமேட் கணக்கை ஓரளவுக்கு அதுக்கு தான் கணக்கு அனுப்புகிறாங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை டிரான்சாக்ஷன் இருந்தால் மாதத்திற்கு ஒரு முறை உங்களுடைய கணக்கு வழக்குகளை அனுப்புகிறார்கள். அப்போ அதை நம்ம சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி டிவிடெண்ட் எப்போதும் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா நம்முடைய கணக்கை வங்கி கணக்கில் அந்த டிவிடெண்ட் சேர்ந்துருச்சா முறையாங்கிறத நம்ம சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய பணம் நாம் முதலீடு செய்திருக்கிறோம், அதற்காக வேறு எந்த எக்ஸ்ட்ரா கேரோ உழைப்போ பண்ண வேண்டியதில்லை. அந்தந்த இணையதளங்களில் மும்பை பங்குச்சந்தையினுடைய இணையதளம், தேசிய பங்குச்சந்தையினுடைய இணையதளத்தில் பார்த்தோம்னா தினசரி அதில் என்னென்னைக்கெல்லாம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கு, எந்தெந்த நிறுவனங்கள் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்குன்னு போட்டிருக்காங்க. நமக்கு இமெயில் வருது. பாதி முதலீட்டாளர்கள் எனக்கு தெரிந்து இந்த இமெயிலை கூட முறையாக பார்ப்பதில்லை. வரக்கூடிய தகவல்கள், நிறுவனங்களில் வரக்கூடிய பேப்பர்ஸை கூட முறையாக பார்ப்பதில்லை. அதெல்லாம் பார்க்கணும். பார்த்தால்தான் செபி ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நம்ம தற்காப்பு நடவடிக்கைகளை முதலீட்டாளர்களும் நம்ம அந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு உழைப்பை நம்ம போட தான் வேணும், பணம் ஈட்ட வேண்டும் என்றால். ஷேர்ப்ரோ ஊழல் ஒருபுறம், மறுபுறம் வட மாநில முதலீட்டாளர் பலரது பணத்தை உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் திருப்பி தரவில்லை என சஹாரா இந்திய குழுமத்தின் மீது புகார். இதனால்தான் சஹாரா குழுமத்தின் 83 சொத்துக்களை விற்பனை செய்து தேவையான பணத்தை திரட்டும்படி உச்சநீதிமன்றம் செபியை அனுமதித்திருக்கிறது. ஏற்கனவே சஹாரா குழுமம் சொத்துக்கள் இந்த வழக்கையொட்டி முடக்கப்பட்டுள்ளதால் சொத்து ஆவணங்கள் பலவும் செபி வசம்தான் இருக்கின்றன. எனவே சொத்து விற்பனைக்கான நடவடிக்கையை தொடங்க செபி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சஹாரா இந்திய குழுமத்தின் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களான சஹாரா இந்தியன் ரியல் எஸ்டேட் கார்ப்பரேஷன் மற்றும் சஹாரா ஹவுசிங் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் இரண்டும் பொதுமக்களிடம் கடன் பத்திர விற்பனை மூலம் திரட்டிய பணம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அந்த பணத்தை உரிய வட்டியோடு திருப்பித் தர வேண்டுமென செபி கூறிய அறிவுரைக்கு சஹாரா செவிசாய்க்கவில்லை. அதனால் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு போனது. பிரச்சனை அங்கு முடிவுக்கு வராததால் சஹாரா குழும தலைவர் சுப்ரதா ராய் கடந்த 2 ஆண்டுகளில் சிறையில் கழித்து வருகிறார். இதில் தலைவிடி என்னவென்றால், சஹாராவின் சொத்துக்களை விற்க சுப்ரதா ராயும் மற்ற இயக்குநர்களும் முயன்றாலும் அதை வாங்க யாரும் முன்வராத நிலை தொடர்வதுதான். இதற்கு முன்னரே கூட அவருக்கு சொந்தமான சில சொத்துக்களை விற்பதற்கு அவர் சிறையில் இருந்தவாறே முயற்சிகள் எல்லாம் எடுப்பார். அதற்கான வசதிகள் எல்லாம் செய்து தரப்பட்டது. இப்பொழுது அதில் இல்லாத மற்ற பல சொத்துக்களையும் விற்பதற்கு அவங்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த பணம் யாருக்கு சொந்தமானதோ, எந்த முதலீட்டாளர்களுக்கு சொந்தமானதோ அவர்களுக்கு இந்த பணம் போய் சேருவதற்கு இப்பொழுது வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது இறங்கி வந்திருக்கும் சஹாரா குழுமம் இந்த பிரச்சனையின் ஆரம்ப நாட்களிலேயே தங்கள் அணுகுமுறையை மாற்றிக் கொண்டிருந்ததால் சிக்கல்கள் அப்போதே தீர்ந்திருக்கும். ஆனால் என்ன காரணங்கள், சமாதானங்கள் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லப்பட்டன. ஆனால் அவற்றின் உண்மை எவ்வளவு என்ற கேள்வியும் தலைதூக்கி நின்றது. இப்போ எடுத்தோம்னா பரவலாக பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, இதில் எல்லாமே நிஜமான முதலீட்டாளர்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. கடந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒரே முகவரியில் 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் இருந்ததாகவும், ஒரே பெயரில் 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் இருந்ததாகவும் எல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது, வெளிவந்திருக்கிறது தகவல். எனவே அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஓரளவு ஜெனுவன் முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்களும் ஓரளவு இதில் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அவருடைய முதலீடு முறையாக போய் சேர்வதற்கான இப்பொழுது நிச்சயமாக வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. செபியுடன் சேர்ந்து பல ஆண்டு போராட்டம், சளைக்காத காத்திருப்பு, திடமான நம்பிக்கை கொண்டிருந்த முதலீட்டாளர்களுக்கு விரைவில் பணம் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சி ஒருபுறம் இருக்க, உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு இன்னொரு தகவலையும் ஆழ பதிவு செய்வதாக சொல்லலாம். இந்த மாதிரி நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்களுக்கு தங்களுடைய பணம் அவ்வளவு சுலபமாக திருடப்பட மாட்டாது. அப்படி ஒருவேளை எடுக்கப்பட்டால் நிச்சயமாக அது நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தியையும் ஒரு உத்தரவாதத்தையும் மறைமுகமாக ஒரு நம்பிக்கையையும் அவர்களுடைய மனதில் விதைக்கிறது என்று சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த முதலீட்டை திரட்டக்கூடிய நிறுவனங்களை பொறுத்தவரை சுலபமாக நம்ம ஒரு பணத்தை பொதுமக்களிடம் ஏமாற்றி ஒரு விளம்பரங்கள் மூலமாக பணத்தை திரட்டிவிட்டு
அடுத்த நாள் நம்ம பேக் பண்ணிக்கிட்டு ஓடி போயிடலாம், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் எங்கேயா பதுக்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கு அந்த நிறுவனங்களுக்கு இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு 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 மெசேஜாக, ஒரு சாட்டையடியாக, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வலுவான ஒரு செய்தியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அவ்வளவு சுலபமாக இனி முதலீட்டாளர்களை ஏமாற்ற முடியாது. அப்படி சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும், பறிமுதல் செய்து விற்கப்படும், விற்று மீண்டும் முதலீட்டாளர்களுக்கு அந்த பணம் போய் சேரும் என்ற செய்தியை இதன் மூலமாக சொல்வதாக நான் அறிகிறேன். கடந்த ஆண்டில் செபியின் அதிகார வீச்சு மேலும் வலுப்பட்டிருப்பதால் இதுபோன்ற நிறுவனங்களின் மீது இனி தீவிர நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு அதிகரிக்கின்றன. இவை சிறு முதலீட்டாளர்களை அதிகம் ஈர்த்தால் அதுவே இந்திய அரசின் மிகப்பெரிய வெற்றி எனலாம். புதிய தலைமுறைக்காக வேல்சங்கர் உதவியுடன் சந்திரன். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பலன் அளித்திருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களது கருத்துக்களையும் உங்களது சந்தேகங்களையும் ssh@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். இது தவிர நாளை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு இதே சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் மின்சார சிக்கனம் குறித்த நிபுணரின் விளக்கங்கள் காத்திருக்கின்றன. சூரிய மின்சக்தி உபயோகம், LED பல்பு பயன்பாடு, மின் சிக்கனத்திற்கான பிற யுத்திகள் குறித்து நேயர்களின் சந்தேகங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டு தேவையான விளக்கம் பெற வாய்ப்புண்டு. காண தவறாதீர்கள். இது தவிர வேறு பல தகவல்களோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.